வாழ்க்கையில சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா நம்ம சமகாலத்துல இந்த வாழ்க்கையில எப்படா இவன் மட்டும் பெரிய பணக்காரன் ஆனா அப்படிங்கிற ஒரு கேள்வி சில நபர்களை பார்த்து நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு நபர் தான் அதானி குரூப். இந்த அதானி குரூப் அப்படின்னு சொல்லும் போதே அது கூட இருக்கக்கூடிய அரசியலும் நம்ம மனசுக்கு வந்துட்டு தான் போகுது. இவருக்கு ஆதரவு இல்ல, இவங்க இங்க செய்யறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதானிக்கும் பிஜேபிக்கும் அப்படிங்கிற தொடர்பு எல்லாருக்குமே பெரிய ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுல அதானி குரூப் அவர்கிட்ட போய் நேரடியாவே கேக்குறாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அதானி அவர் சொல்றாரு, இல்லப்பா அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மோரோவர் இந்த அதானி குரூப்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு ஃபண்ட், இது எல்லாமே அதானி குரூப்ல விளையாண்டுட்டு இருக்கு. ஆனா ஒரு லட்சக்கணக்கான ரூபாய்க்கான ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதானி குரூப்புக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு புயல் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. இந்த புயலை கிளப்பியது யார் அப்படின்னு பார்த்தா ஹிண்டன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்களும் செய்யறது ஒரு தரகு வேலை தான். ஆனா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு தவறு இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு பின்னாடி இந்த ஹிண்டன்ஸ்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் என்னென்ன செய்ய நினைச்சிருக்காங்க, இல்ல இப்ப அதானி குரூப் அதை ஒப்போஸ் பண்ணிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்கார் இப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் பார்க்க போறோம். சாரி, நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், அதனாலதான் காருக்குள்ளேயே வச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அதானி குரூப் அப்படின்னு சொல்லும்போது கடந்த 5 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய வளர்ச்சி மட்டுமே ஒரு 1900% அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. உலகத்துல 3வது பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதானி அவர்களுடைய பெயர் வந்திருந்துச்சு. எல்லாருக்குமே பெருமை, இந்தியா சார்ந்த ஒருவர் பார்ப்பா உலக பணக்காரர் லிஸ்ட்ல 3வது இடத்துல வந்து நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் கூட எல்லாம் போட்டி போட்டுட்டுலாம் இருந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். எந்த அளவுக்கு நம்ம பெருமைப்படுறோமோ அந்த அளவுக்கு இவருடைய வளர்ச்சி எப்படி இவ்வளவு அபரிவிதமானது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம மனசுல இருந்துகிட்டே தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் விளையாடுற ஃபண்டு இல்லாட்டி அவரை நம்பி நம்முடைய சில எல்ஐசி போன்ற நிறுவனங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதானி அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு பின்னாடி பல விதமான பிரச்சனைகள், இல்லாட்டி இந்தியாவை கொஞ்சமா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை வழிக்கு வர வைக்கிறதுக்கு தான் அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஹிண்டன்ஸ்பர்க் அப்படிங்கிற நிறுவனம். சோ அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னா அதானி குரூப் டவுனுக்கு வந்துடும். அதானி குரூப் டவுனுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவினுடைய பொருளாதாரம் டவுனுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா அது அமெரிக்க நிறுவனம் தான். பட் ஹிண்டன்ஸ்பர்க் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி அதானி குரூப் டவுனுக்கு வருதுன்னா ஏன் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் டவுனுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அந்த கேள்விக்கான பதில் தான் எல்ஐசியினுடைய ஒரு 77,000 81,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த 81,000 கோடி ரூபாய் யாரை நம்பி இருக்கு? அதானி குரூப்பை நம்பி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எல்ஐசியினுடைய அந்த நிறுவனம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது அவங்களுக்கு, அதாவது இந்த எல்ஐசி சந்தாதாரா இருக்கிறவங்க, நம்ம வாழ்க்கை எப்படியாவது நல்லபடியா வந்துரும்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா, சாதாரண மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பணம் சேஃபா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதுல ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அதானி குரூப் இப்ப வந்து ஷேர் வந்து ரொம்ப பெரிய அளவுல டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 46 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்புகள் அப்படிங்கிறது அதானி குரூப்புக்கு 2 தினங்கள்ல வந்திருக்கு, புதன் வெள்ளி. சோ இந்த 2 தினங்கள்ல மட்டுமே 46 பில்லியன் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அதாவது இலங்கையினுடைய கடன் இருக்கு பாத்தீங்களா, ஒட்டுமொத்த இலங்கையினுடைய கடனை நம்மளால திருப்பிட முடியும். அந்த அளவுக்கான லாஸ் யாருக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதானி குரூப்புக்கு. அதானி குரூப் அப்படின்னு சொல்லும்போது 5 முக்கியமான நிறுவனங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த ஹிண்டன்ஸ்பர்க் அப்படிங்கிற இந்த பெயர் ஏன் இந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்ய வரலாறு வேற எதுவுமே இல்ல. ஏர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீலியம் இல்லாட்டி ஹைட்ரஜனை நிரப்பி வானத்துல பறக்க வைக்கக்கூடிய ஒரு விதமான பலூன். இந்த பலூன் அப்படின்னு சொல்றத உலக போர்ல எல்லாம் நிறைய டைம்ல பயன்படுத்தி இருக்காங்க, நிறைய பேர் சுற்றுலாவுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. 1937 ஜெர்மனிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் பல இதே மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வச்சு சுற்றுலா, போர் கருவிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சுற்றுலா அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய பேர் நம்பி ஏறுறாங்க. 1937 அமெரிக்கால வச்சு ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. நடுவானிலேயே ஹீலியம், ஹைட்ரஜன் அப்படிலாம் சொல்லும் போது உடனே ஃபயர் வந்து அதை வந்து என்ன செஞ்சிடும், தீக்கரையாக்கிடும், அந்த அளவுக்கான வாயுக்கள். சோ இந்த ஹீலியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பலூன் சின்னதா வெடிச்சு ஒரு 30 to 32 நபர்கள் அந்த இடத்துல என்ன இறந்துட்டாங்க, அப்படி இறந்துடுறாங்க, கருகி இறந்துடுறாங்க. ஏர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜெர்மனுடைய ஏர்ஷிப் அமெரிக்கால வந்து பெரிய அளவுல விபத்துக்குள்ள ஆனதுல இருந்து எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல இந்த ஏர்ஷிப்பை பத்தி தவறான முடிவுகள், ஓகே இது நமக்கு தேவையில்லப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க.
இது வந்து ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேன்மேடு டிசாஸ்டர்னா எல்லாருக்கும் தெரியும். ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிறது ஈஸியா ஒருவேளை இந்த ஏர்ஷிப் அப்படிங்கறதே விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். ஆனா அதுல ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது கண்டிப்பா என்ன நடக்கும்? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் வந்துச்சுன்னா அதுல பயணிக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இறந்துருவாங்க. சோ திஸ் இஸ் அ மேன்மேடு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஹிண்டன்பர்க் இல்லாட்டி அந்த பலூனுடைய பெயர் அப்படிங்கிறது வைக்கப்படுது. அந்த பலூன் வந்து ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற பெயர்ல தான் அழைக்கப்படுது. சோ இந்த மேன்மேட் டிசாஸ்டருக்கு பதிலா இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற இந்த பெயர் ரொம்ப பெரிய அளவுல பரிச்சயமாகுது. ஒரு கட்டத்துல நேத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, மேன்மேட் டிசாஸ்டர் பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன் இந்த பங்கு வர்த்தகத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல திடீர்னு பார்த்தா ஒரு பங்கு உயருது, ஒரு பங்கு தாழுது, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தானே, இதுக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். மனுஷன் 2017 ஒரு நிறுவனத்தை தொடங்குறார். அதனுடைய பெயர் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது தான். அதாவது 1937 விபத்துக்குள்ளான ஒரு பலூன் இருக்கு பாத்தீங்களா, மேன்மேட் டிசாஸ்டர், அதே அர்த்தம் கொண்ட ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறார். இவர் தொடங்குறது எல்லாமே எதை வச்சு மெயின் பண்ணி அடிப்பார் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரரா இருப்பாங்க. அவங்க எப்படி கோடீஸ்வரன் ஆனாங்க, அவங்களுடைய பங்கு வர்த்தகம் எப்படி உயர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணிட்டு இவங்க பெட்டிங் வைப்பாங்க. நிறைய அமெரிக்கா இல்லாட்டி பல உலக நாடு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு பெட்டிங் இருக்கும். இந்த ஸ்டாக் இப்போது கவிழும், வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க இல்லாட்டி விற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். சோ இதுக்கான பெட்டிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஷார்ட் செல்லிங் தான் யார் செஞ்சிட்டு இருக்காரு? நேதன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வழியா செஞ்சிட்டு இருக்காரு. 2020 ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்திடம் இருந்து நிக்கோலா கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அடி வாங்கும்பா, அதனுடைய பங்குகள் விழும் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. நீ சொல்லி அது விழுந்துருமாடா அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனா இந்த நிக்கோலா கார்பரேஷன் அப்படிங்கிற செய்த ஊழல்கள், அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கறத இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னா பப்ளிக்கா வெளியில விடுறாங்க. அப்படி பப்ளிக்கா வெளியில விட்ட உடனே அவங்களுடைய பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறது அடி வாங்குது. எவ்வளவு அடி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34 பில்லியனா இருந்தது வெறும் 1.3 பில்லியனா குறையுது. 34 பில்லியன் எங்க இருக்கு, 1.3 பில்லியன் எங்க இருக்கு? சோ அந்த அடியில இருந்து நிக்கோலா கார்பரேஷன் அப்படிங்கிறது இன்னும் வெளியில வரல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா 2020-2021 லார்ட்ஸ்டவுன் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மீதும் இதே மாதிரியான புகார்களை அடுக்குகிறது நேதன் ஆண்டர்சனுடைய ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம். சோ அவங்களுடைய பங்கு $5 பில்லியன் இருந்துச்சு மதிப்பு, சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா திடீர்னு பார்த்தா அது 200 மில்லியனா மாறுது. சோ 5 பில்லியன்ல இருந்து 260 மில்லியனா மாறும்போது எவ்வளவு இழப்புகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்பதான் அதானி குரூப்புக்கு கையில வச்சிருக்காங்க இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவங்க. அதானி குரூப் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 32,000 வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க அதானி குரூப்புக்கு ஆப்போசிட்டா கொடுத்திருக்கோம். அதுல இருந்து நிறைய உண்மைகள், ஒரு 38ல இருந்து 40 கேள்விகள் நாங்க கேட்டிருக்கோம். இதுல அதானி குரூப் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தேவையில்லாம அவங்களுடைய உறவினர்கள் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு வெளிநாடுகள்ல பலவிதமான நிறுவனங்களை தொடங்கி, போலியான நிறுவனங்களை தொடங்கி, போலியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது அதானி குரூப்பே அவங்க கிட்ட பணம் கொடுத்து இது இன்வெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு, எகைன் எனக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, அப்ப என்னுடைய ஷேர் கொஞ்சம் கூட்டலாம், என்னுடைய ஷேர் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பங்கு வர்த்தகத்துல அவருடைய ஷேர் அப்படிங்கறத கூட்டியிருக்காங்க. எப்படி ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் வேல்யூ கூடும் அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் மீது நன்மதிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த நன்மதிப்பு எப்ப வரும்? நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க, நிறைய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் இருக்கு, இதை பேஸ் பண்ணி மக்கள் என்ன நினைப்பாங்க, இல்லாட்டி இந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஆமா இவன் வேல்யூ, இவன் ஷேரை நம்ம நம்பி வாங்கலாம், இவனுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு பப்ளிக் செக்டர்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கான், இல்ல இவ்வளவு நபர்கள் இருக்காங்க, இதுக்கு பேக் போனா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஷேர் வேல்யூ கூடும். ஷேர் வேல்யூ கூட 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 அந்த நிறுவனத்தினுடைய லாபமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிறுவனத்தை சார்ந்தவர் உலக பணக்காரரா வந்துடுவார். அப்படிதான் நம்ம அதானி அவர்கள் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய உலக பணக்காரர் பட்டியல்ல 3வது இடத்துக்கு வந்திருந்தார். இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடி வர 3வது இடம். ஆனா இப்போ அது 7வது இடத்துல வந்து நிக்குது. சோ 46 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த அதானி குரூப் அவங்களுக்கு வந்திருக்கு. சோ இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு ப்ரூஃப் கொடுத்திருக்கோம், 2 வருஷம் இதுக்காக உழைச்சிருக்கோம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு அறிக்கையாவே வெளியில விட்டுட்டாங்க. இதுக்கு அதானி குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் போய், எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி உன் மீது நாங்க வழக்குகள் தொடர போறோம், லீகல் ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இல்லாட்டி நேதன் ஆண்டர்சன் அப்படிங்கிற அந்த டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்ன வேணாலும் போட்டுக்கோப்பா, வழக்குகள் வெல்கம், நாங்க வழக்குகளை வெல்கம் பண்றோம்,
நீ என்னதான் கோர்ட்ல எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாலும் நாங்க சில விஷயங்களை டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் டிஸ்கவர் பண்ணுவோம். அப்படி பண்றத மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இருக்கு, டிஸ்கவரி ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி சேனல்ஸ்ல இதை வெளியில கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்ப பெரிய ஹாட் டாபிக். சோ இதுல அதானி குரூப் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த அதானி குரூப் அப்படிங்கிறவங்களுடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஒரு கட்டத்தில் ஆதரிச்சிருக்காங்க. விழிஞம் போர்ட்டா இருக்கட்டும், விழிஞம் போர்ட் 2015 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே யாரு இவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதே காங்கிரஸ் தான். அடுத்ததா மகாராஷ்டிரால காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க இந்த அதானி குரூப்புக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட். அடுத்ததா சொல்லவே வேண்டாம், நம்ம டிஃபென்ஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பல இடங்களிலும் பிஜேபி கவர்மெண்ட் வந்து யாருக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுக்கறாங்கிறது வெளிப்படையாவே நமக்கு தெரியும், அதானி குரூப்புக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இங்க மாட்டிக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தா எல்ஐசி தான். இந்த எல்ஐசி பங்குகளை நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சில பல வருடங்களுக்கு முன்னாடி இதே பிஜேபி அரசாங்கம் நம்மகிட்ட வந்து ஒரு பட்ஜெட் மீட்டிங்ல எல்லாம் சொல்லும் போது நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க. எல்ஐசி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது, அது மக்களுடைய பணம், அவங்களுடைய இன்சூரன்ஸ் பணத்துக்காக நம்பி அங்க இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப அதானி குரூப் கீழே விழுந்துச்சுன்னா எப்படிப்பா எல்ஐசி கீழே விழும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதானி குரூப்ல தான் எல்ஐசி அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மக்கள்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எல்ஐசி குரூப் அதானி குரூப் போய் கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய ஷேர் வாங்கியிருக்காங்க. அதானி குரூப் அதானி குழுமத்தினுடைய அந்த ஷேர் குறைய குறைய கண்டிப்பா எல்ஐசியும் அடி வாங்கும். இந்த எல்ஐசி அதானி குரூப் அப்படின்னு சொல்றதோடு நிக்காது. இந்த அதானி குரூப் இவ்வளவு பெரிய பணக்காரங்களுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, நம்முடைய அரசாங்கம் இல்லாட்டி அரசாங்கத்தின் சார்பா இருக்கக்கூடிய வங்கிகள் கடன் கொடுத்திருக்கும். ஒரு 81% அதானி குரூப் வாங்கியிருக்கிற கடன் எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையா மாறும். ஏன்னா இது உண்மையா இருந்து இவங்களுடைய ஷேர் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாரும் நினைச்சிற மாதிரியே கண்டிப்பா இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்துல ஒரு ஷேக்கிங் இருக்கும். இன்னைக்கு 1% அப்படிங்கிறது ஏதோ டவுன் ஆயிருச்சு. கடந்த 3 மாதங்கள் அளவு இல்லாத அளவுக்கு ஷேர் அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் ஆயிருக்கு. இது இல்லாம மறுபடியும் எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் அடி வாங்க வரும்போது என்டையரா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது ஒரு பெரும் பிரச்சனையா மாறும். சோ உடனடியா அதானி குரூப்புக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் வந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த ஹிடன்பெர்க் அப்படிங்கிறவங்க பொய்யே சொல்லிட்டு போட்டுமே, அவங்க அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவின் மீது அவதூறு பரப்ப நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களா இருந்தாலுமே அதானி குரூப் வெளிப்படையா, ஏன்னா இந்திய மக்கள் ஒரு 140 கோடி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு நம்பிக்கையா இருந்ததுதான் அதானி குரூப். சரிதானே? 3வது பணக்காரரா இந்த உலக அளவுல பணக்காரரா வரும்போது இந்தியாவே பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களும் அவருக்கு செய்தி வாழ்த்துக்கள் எல்லாமே சொன்னாங்க. அப்போ அவர் மேல கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கோம்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வரும், கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கான பதில் தான் நாங்க அதானி குரூப் இருந்து எதிர்பார்க்கிறோம். அந்த கேள்விகள் கிடைக்கவில்லை என்றால் நாங்களும் இதை தேடிக்கிட்டே இருப்போம். சொல்லப்போனா ஹிடன்பெர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அடுத்ததா என்ன அறிக்கை கொடுக்க போறாங்க, இந்த அதானி குரூப் உண்மையிலேயே தப்பு தான் செஞ்சிருக்காங்களா, இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இது ரொம்ப சீரியஸான விஷயம், இது ஜோக்லாம் கிடையாது. இல்லாட்டி இது இந்தியாவை வீழ்த்துவதற்காக எதிரிகள் எடுத்த ஒரு பிரம்மாஸ்திரமாக இருந்தாலுமே அது இந்தியர்களுக்கு தெரியணும், அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது தெரியணும். கண்மூடித்தனமா முட்டு கொடுக்க கூடாது. அதானி செஞ்சதெல்லாம் கரெக்ட்யா, நம்ம ஆட்கள் தான், அமெரிக்கா தான் அதுக்கு காரணம், அதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல. இங்க பங்கு வர்த்தகத்தை வச்சு நீங்க விளையாண்டுருக்கீங்க. பங்கு வர்த்தகம் அப்படிங்கறதே சாதாரண மக்களுடைய ஒரு விஷயம் கிடையாது. அது கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லாட்டி ஹை கிளாஸ் அவங்க சம்பந்தப்பட்டது. ஆனா அவங்கள அறியாம, இந்த பாமர மக்கள் அவங்கள அறியாமையே அவங்களுடைய பணம் இப்படி பங்கு வர்த்தகத்தில் வந்து விழுந்திருக்குங்கிறத இப்பதான் தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா எல்ஐசி எல்லாம் வந்து விழுந்திருக்கு பாத்தீங்களா, அதனால இப்போ எல்லாருமே பேச தொடங்கி இருக்காங்க. இந்த கேள்விகளை கேட்பதற்கான எல்லா உரிமையும் இந்தியர்கள் எல்லாருக்குமே இருக்கு. சோ கேள்விகளை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதானி குரூப் என்ன பதில் சொல்ல போறாங்க, ஹிண்டன்பெர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அடுத்ததா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாங்க, எந்த மாதிரி அடுத்த மூவ கொண்டு வந்திருக்காங்க. அதானி குரூப் அப்படின்னு அவங்க ஷார்ட் செல்லிங், அந்த ஹிண்டன் குரூப் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது, ஆனா மக்களுக்கு நஷ்டம் கிடைச்சிடக்கூடாது. சோ தொடர்ந்து இதை பத்தி விவாதிக்கலாம். இதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கறத தமிழ் பட்சத்துல பாத்திரலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். அதானி குரூப்புக்கு ஒரு அரசாங்கம் கிடையாது ராசாக்களா, எல்லா அரசாங்கங்களுமே வாரி வாரி வழங்கியிருக்காங்க. அதை பத்தி எல்லாமே இன்னொரு டீட்டெயிலான காணொலியை பார்த்திடலாம். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.